இப்ப எதுக்கு உட்காந்து அழுதுகிட்டே இருக்க காலையில இருந்து? நீ என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன், ஓடிறங்கிட்டு. இங்க பாரு, உன் வீட்டுக்காரன் வர்ற நேரம் ஆயிருச்சு. இப்ப அவன் வந்து நீ அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தா தேவையில்லாம என்னத்தான் பிடிச்சு கத்துவான். அசா வாங்கு. இப்ப அதான் உனக்கு ஐடியா என்ன? அதுக்கு தானே நீ காலையில இருந்து உட்காந்து இப்படியே அழுதுகிட்டே இருக்க. நல்லா மூஞ்சி வீங்கி போய் இருக்கணும். அவன் வந்து பார்த்துட்டு என்னைய பிடிச்சு கத்தணும். ஆமா, அதான் எனக்கு ஐடியா. போ. இப்ப நான் ரிங்டோன் மாத்துறதுனால இப்ப என்ன குறைஞ்சு போச்சு உனக்கு? உன் புருஷன் தான் உன் பேர ரிங்டோன்ல வச்சிருக்கான்ல. நீ என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன், போயிடு. எப்படி எப்படி கம்ச பிரபுவுக்கு ஒரே மூச்சா ஒரே பேச்சான். பொண்ணு பார்த்துட்டு வந்த உடனே அம்பிட்டும் போச்சு. அது அப்படிலாம் ஒரு பஞ்சு டைலாக் சொல்றதுதான். செய்யறதான் பைசன் சொல்லணும், இல்லன்னா சொல்றதான் செய்யணும். ஆனா நீ சரியான ஆளு. கல்யாணம்னு வரும்போது உன் நாத்தனார் புத்திய காட்டுற பத்தியா? இவ புருஷன் இவ பேரதான் ரிங்டோனா வைக்கணுமா? அந்த பொண்ணோட புருஷன் அவ பேர ரிங்டோனா வைக்க கூடாதாம். எப்படி இருக்குன்னு பாத்தியா நியாயம்? எந்த பொண்ணு? அதான் அந்த கோமலவல்லி. அந்த பொண்ணு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிருச்சுல பைசன். பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லி இருந்தா நீ எல்லாம் நேரத்துக்கு என்ன ஆட்டம் ஆடி இருந்திருப்ப. கையில பிடிச்சிருந்திருக்க முடியுமா உன்னைய? அவ பிடிக்கலன்னு சொல்லுவா, அதை காட்டுக்கிட்டு இருப்பாங்க. போவா இல்ல. நீ முதல்ல அழுகை நிறுத்து, கண்ணத்தோட. நீ முதல்ல எப்ப ரிங்டோனை மாத்தின சொல்லு. அதா அது அதுதான் சொல்லு, எப்ப மாத்தின? அவளை பார்த்தல அவங்க வீட்டுல. அதுக்கப்புறம் என்ன தனியா பேசணும்னு கூட்டிட்டு போனால. அப்புறம் பேசிட்டு அவ முன்னாடி போயிட்டா. நான் பின்னாடி போற கேப்ல மாத்தினேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ முதல்ல அழுகை நிறுத்து, கண்ணத்தோட. மாப்பிள்ள வர நேரம் ஆயிடுச்சு. அப்ப நீ அந்த ரிங்டோனை வை. தங்க பிள்ளை, என்னடா என்னடா எதுக்குடா அழுதுட்டு இருக்கீங்க? என்ன சண்டை ரெண்டு பேருக்கும்? சத்தம் அங்க வாசல் வரைக்கும் கேக்குது. எல்லாம் இவனாலதாங்க. என்ன பண்ணா? என்னடா பண்ண? ஆமா, பண்றாங்க இவள. இவ என்ன எதுவும் பண்ணாம இருந்தா பத்தாது. என்ன பண்ணேன்னு சொல்லு. ஏங்க, இவன் போன்ல என்ன ரிங்டோன் வச்சிருந்தான்? அடையப்பா, உடனே சிரிப்ப பாரு. உனக்கே சிரிப்பு வருது இல்ல? இப்ப என்னடா, பொண்ணு பாத்துட்டு வந்தது ரிங்டோனை மாத்திட்டானா? ஆமாங்க. சரி விடுங்கடா, இதுக்கெல்லாம அழுதுட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே தனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட பேரை ரிங்டோனா வைக்கணும்னு ஆசையா தானே இருக்கும். ஏன் நான் உங்க பேரை தானே வச்சிருக்கேன். சொல்லு, அப்படி சொல்லு, நல்லா எடுத்து சொல்லு. இவனுக்கு பிடிச்ச போதுமாக்கும். கோமலவல்லி இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா? ஏன்டா பிள்ள? மாப்பிள்ள, இரு இரு இரு, நீ ரொம்ப நடிக்காத. உனக்கு தெரியும்ல இப்படித்தான் நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு எப்படி தெரியும்? நீ காலையில நாங்க கிளம்பும் போது ஒரு மார்க்கமா ஆல் தி பெஸ்ட் சொல்லி தானே அனுப்புனேன். அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்ன? சாயங்காலம் நான் வரும்போது நீங்க ரெண்டு பேரும் என்ன மூடுல இருப்பீங்களோ தெரியாது, வந்ததும் பாத்துக்கலாம்னு சொன்னேல. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நீ நினைக்கிற எந்த அர்த்தமும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அப்படி சொன்னேன்? நான் சொன்னது இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரியே தானே நடந்திருக்கு. இதோ இப்ப நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு தானே இருக்கீங்க. அதான்டா மாப்பிள, அப்ப இப்படித்தான் நடக்கும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு தானே? ஆமா, ஏன்னா உன்னை பத்தி தான் தெரியுமே. என்ன தெரியும்? நீ ரிங்டோனை மாத்தி இருப்ப, அதனால அவங்க அழுதுட்டு இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அப்ப ஒரு மாதிரியா ஆல் தி பெஸ்ட் சொன்னது அது நீ கோமுன்னு தெரியாமலே பார்க்க போனேல, அதுக்காக. நிஜமாவே அதுக்காகத்தானா? ஆமா ஆமா, உங்க எல்லாருக்கும் கோமுன்னு தெரியும். யாருமே என்கிட்ட ஏன் சொல்லல? அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஹாஸ்பிட்டலுக்கு கோமு பாக்குறதுக்கு எதுக்கு போன? அது போனேன், பொண்ணை பாக்குறதுக்காக போனேன். சரி, அப்ப இன்னைக்கு எதுக்கு போன? அன்னைக்கு போனேன், பார்க்கல, அதனால இன்னைக்கு போனேன். அப்ப அன்னைக்கு போனப்ப யார பார்த்த? அது அந்த கோமுவை தான். சரி, அப்ப இன்னைக்கு போய் யார பார்த்த? அன்னைக்கு பார்த்தவளை தான் இன்னைக்கும் பார்த்தேன். சரி, அன்னைக்கு பார்த்தப்போ என்ன பேசுன? எப்ப கொஞ்சம் தப்பா தற்பெருமையா தான் பேசிட்டேன். இப்ப அதுக்கு என்னங்கிற? நான் ஒண்ணுமே சொல்லலையே. இங்க பாரு, தன்னை உன்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டது அந்த பொண்ணு, நாங்க இல்ல. நீ பேசின பேச்சு அப்படி. தப்ப உன் பக்கத்துல வச்சுக்கிட்டு யாரையும் நீ குறை சொல்லக்கூடாது. ஆமா, நான் ஒருத்தன் தான் தப்பு பண்றேன், வேற யாருமே தப்பு பண்ணல. அப்படி இல்ல பிரபு, எல்லாருமே தான் தப்பு பண்றோம். தப்பு பண்ணாதவங்கன்னு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அந்த தப்பு மத்தவங்களை கஷ்டப்படுத்தாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, இப்போ கோமு எதுக்கு உன்னை பிடிக்கலன்னு சொன்னாங்க? நான் சரியில்லையா? என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே சரியில்லையா? நான் பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறேனா? என் கேரக்டர் அவளுக்கு செட் ஆகாதான், அதனால பிடிக்கலன்னு சொல்லிட்டா. இங்க பாரு மாப்ள, என் அப்பாவும் என் அண்ணனும் செஞ்ச தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? அவங்க இப்படி எல்லாம் ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன். அதை தெரிஞ்சுக்கிடாம நீங்க அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறா. கரெக்டா தான் கேட்டிருக்காங்க. ஆமா, உனக்கு என்ன தவிர எல்லாருமே கரெக்டா தான் இருப்பாங்க. அப்படி இல்ல, அவங்க கேட்ட கேள்விக்கு உன்னால ஆன்சர் பண்ண முடியலன்னா கேட்ட கேள்வி தப்புன்னு சொல்லாத. இதையேதான் அவளும் சொன்னான். பாரு பிரபு, அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி. ஒரு விஷயத்த யோசிச்சு கேக்குறாங்கன்னா அது கரெக்டா தான் இருக்கும். இங்க பாரு மாப்ள, இப்ப நான் சொல்றது நீ சொல்ற விஷயம் தான். இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்கன்னு யார் இருக்காங்க? ஆனா அந்த தப்பையே பெருசுபடுத்திக்கிட்டு அவங்கள எதுலையுமே சேர்க்காம ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் அவங்க தப்ப அவங்க எப்பதான் சரி பண்ணுவாங்க? இப்ப நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு அவ சொல்றா. அவங்க சொல்றாங்கன்னு இல்ல, நீ தப்பு பண்ணிருக்க.
இங்க பாரு, நான் மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்கேனா? ஏன் வேற யாருமே தப்பு பண்ணலையா? நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்கன்னு யாருமே கிடையாதுன்னு. ஆமாப்பா, இப்போ அந்த பொண்ணுக்கு மேரேஜ் லைஃப பத்தி ஒரு விருப்பம் இருக்கும்ல, அவங்களுக்கு அந்த லைஃப்ல ஒரு செக்யூர் தேவைப்படும்ல. புதுசா ஒரு லைஃபுக்குள்ள போகணும்னு நினைக்கும் போது அவங்க 4 விஷயத்த ஆராய்ஞ்சு பாக்குறதுல ஒரு தப்பும் இல்லையே. ஆமா, நான் என்னமோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதையே நினைச்சுக்கிட்டு என்னைய வேண்டாம்னு சொன்னா. ஏன் உன் தம்பி எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பு பண்ணியிருக்கான், அதுக்காக வெண்ணிலா என்ன அவனை விட்டுட்டா போயிட்டா? எது எது எது? இல்ல, இப்போ கோமும் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி என்ன வேண்டாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே. எம்கே கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பு பண்ணியிருக்கானே, அப்படி இருந்தா என்ன செய்வாளாம் இந்த கோமும்? நீ இப்ப எங்க இருந்து எங்க போற? நான் பொதுவா தான் சொன்னேன். நானாவது ஃபாரின்ல அம்மா அப்பா அண்ணன் அக்கா தங்கச்சின்னு எந்த சொந்த பந்தமும் இல்லாம வளர்ந்தேன். உன் தம்பி அப்படியே வளர்ந்துருக்கான். எனக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல, அதனால நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோ. ஆனா உன் தம்பிக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறதுக்கு அம்மா இருக்காங்க, அண்ணே நீ இருக்க, அக்கா இருக்காங்க. ஆனாலும் அவன் தப்பு பண்ணியிருக்கான்ல. சரி, தப்புன்னு ஒண்ணு பண்ணியிருக்கானே, அதுக்கப்புறமாவது நீ அவனை என்னன்னு இது வரைக்கும் கேட்டிருக்கியா? ஏ அண்ணா குட்டி, இப்ப நீ எதுக்கு அவரை எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? தங்கப்பிள்ள, நீங்க இருங்கடா. ஏன் பிரபு, என் தம்பியை நான் என்ன கேட்கலான்னு நினைக்கிறேன், நீ சொல்லு. அவன் வெண்ணிலாவோட எஸ்ஐ போஸ்ட கிடைக்க விடாம பண்ணியிருக்கான்லடா, அதை இது வரைக்கும் என்ன ஏதுன்னு ஏதாவது கேட்டிருக்கியா நீ? இத்தனைக்கும் அந்த போஸ்ட்டுக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க. நான் அதை பத்தி அவன்கிட்ட கேட்டிருக்கேனே. கேட்டதுக்கு என்ன சொன்னான்? வெண்ணிலா இவனுக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க, அது பிடிக்காம இவன் பதிலுக்கு ஒண்ணு பண்ணியிருக்கான். அதை நான் என்ன ஏதுன்னு கேட்க போனா அந்த விஷயம் ரொம்ப இன்டிமேட்டா இருந்தது. சரி, அதுக்கு மேல நம்ம எப்படி அந்த விஷயத்த கேட்கறதுன்னு நான் விட்டுட்டேன்னா அந்த விஷயத்த அதுக்கு மேல தோண்டி துருவாம கேட்கறதான் விட்டுட்டேன். ஆனா அதுக்கடுத்து என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுதான் வச்சிருக்கேன். நீ அதை கேட்காம விட்டதே தப்புன்னு நான் சொல்றேன். வெண்ணிலாவுக்கு அவளோட நாலேஜே இல்லாம குழந்தை உண்டாயிருக்கு, அது எவ்வளவு பெரிய தப்பு. உன் தம்பி பண்ண தப்பு தானே அது. அதைத்தான் முதல்லயே நானும் சொன்னேன். இப்போ நான் அதை என் தம்பி கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? அப்போ எத்தனை தடவை எனக்கே தெரியாம என் குழந்தைய வரவிடாம பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்பான். இந்த விஷயத்த கூட நானா என் தம்பி கிட்ட கேட்கல, வெண்ணிலா எங்க அம்மா கிட்ட சொல்லி அம்மா என்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. பிரபு, இங்க பாரு, இது ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற ஒரு அந்யோன்யமான விஷயம். இதுல யாரு முதல்ல தப்பு பண்ணாங்கன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது நம்ம வேலை கிடையாது. எதுவா இருந்தாலும் ஆரம்பிச்சு அவங்களே முடிச்சும் வைக்கட்டும்ட்டு தான் நான் விலகி நிக்கிறேன். ஏன் இந்த விஷயத்த கேட்கணும்னு நினைச்சிருந்தா அம்மா கேட்டிருந்திருக்கலாம், அக்கா வீட்டுல தானே இருக்கா, அவ கேட்டிருந்திருக்கலாம். கேட்க விருப்பம் இல்லாம இல்ல, கேட்க கூடாதுன்னு தான் கேட்கல. என்னதான் ஒரு கூட்டு குடும்பமா இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயத்த 3வது மனுஷங்க யாருமே கேட்க கூடாது அப்படிங்கிறது என்னோட அக்காவோட அம்மாவோட கருத்து. இந்த விஷயத்த முதல்ல எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா அதை பண்ணிருக்க வேண்டியது என் தம்பி தான். அவன் பொண்டாட்டிய அவங்க அம்மா அவங்க அக்கா அவங்க அண்ணன் முன்னாடி கூட விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கான். அதுக்காக வெண்ணிலா பண்ணதை அப்படியே ஏத்துக்கிறதுக்கோ இல்ல மன்னிக்கிறதுக்கோ அவனுக்கு மனசு வரல. அவன் நிலையில இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கான். அது சரியா தப்பான ஆராய்ச்சி பண்றதுக்கு நம்ம ஆளு கிடையாது, அதை பண்ணவும் கூடாது நம்ம. அதுக்கு பதிலா வெண்ணிலா என்ன பண்ணாலும் அதை ஏத்துக்கிற மென்டாலிட்டியில அவன் இருக்கான், அதனால அப்படி பண்ணியிருக்கான். அதுக்காக அவன் பண்ணது சரின்னு நான் சொல்ல வரவே இல்லை. அவன் பண்ணது தப்பு தான், ஆனா அந்த தப்பை சரி பண்ற சோர்ஸ் அவன்கிட்ட இருக்கு. இன்னைக்கு எஸ்ஐ போஸ்ட் கிடைக்க விடாம பண்ணியிருக்கான்னா நாளைக்கு அதே போஸ்ட அவனால வாங்கி கொடுக்க முடியும். அவன் வெண்ணிலாவோட கனவை கலைக்கணும்னு நினைக்கல, அவனோட கனவு கலைஞ்சிருச்சுன்னு அவன் நினைச்சிருக்கான். அதை வெண்ணிலா தான் கலைச்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டு ஒரு வேலை பண்ணிட்டான். அதுக்கு பதில் என்ன கொடுக்கணுமோ அதை வெண்ணிலா இப்ப வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதை அவன் ஏத்துக்கிட்டு தான் இருக்கான். நீ சொல்ற மாதிரி இந்த விஷயத்த என் தம்பி கிட்ட நானும் கேட்கதான் செஞ்சேன். அது மலர் உங்களுக்கு தெரியும்லடா. ஆமாங்க, அன்னைக்கு இதே இடத்துல வச்சுதான் கேட்டீங்க. அந்த போஸ்டிங்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், அதை நீ இப்படி கெடுத்து விட்டு வந்திருக்கேன்னா அப்ப எனக்கு என்ன மரியாதைன்னு நீங்க கேட்டீங்க. கேட்டுக்கோ. அதுக்கு அவன் சொன்ன ரீசன் குழந்தை, அதனாலதான் அதுக்கு மேல நான் அதை பத்தி எதுவுமே கேட்காம அப்படியே பின்வாங்கிட்டேன். இப்போ அடுத்த வருஷமே அந்த போஸ்ட வெண்ணிலாவுக்கு என்னாலேயோ என் தம்பியாலேயோ திரும்ப வாங்கி கொடுக்க முடியும். ஏன்னா மலர் கேஸ்ல வெண்ணிலா பண்ண சர்வீஸ் ரெக்கார்டு அப்படியே தான் இருக்கு, நான் வாங்கி கொடுத்த லெட்டரும் அப்படியே தான் இருக்கு. அதை திரும்ப ரீஃபார்ம் பண்ண என்னால முடியும். இன்னும் வெண்ணிலா எடுத்த மார்க்ஸும் அப்படியே தான் இருக்கு. இந்த போஸ்டிங்கை வாங்கி கொடுக்கறது எனக்கு ரொம்ப ஈஸி. ஆனா வெண்ணிலா சாப்பிட்ட டேப்லெட்டால வெண்ணிலாவுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருச்சுன்னா அதை திரும்ப சரி பண்ண முடியுமா? இன்னொரு விஷயம், வெண்ணிலாவுக்கு அப்ப இருந்த ஹெல்த் கண்டிஷன்ல என் தம்பி மட்டும் அதை கவனிக்காம விட்டுருந்தான்னா வெண்ணிலாவுக்கு எஸ்ஐ போஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிருந்திருக்கும். என் தம்பி அதுல தலையிட்டு இருந்திருக்கவே தேவை இருந்திருக்காது. மாப்பிள்ள, வெண்ணிலாவா அந்த டேப்லெட் சாப்பிடுற அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணதே உன் தம்பி தானே. சரி, அப்படியே வச்சுக்குவோம். அதுக்கும் முன்னாடி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு அவன் வெண்ணிலாவை காரணம் சொல்லுவான். சரின்னு வெண்ணிலாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா அவங்க எம்கேவை காரணம் சொல்லுவாங்க ஒரு விஷயத்துக்கு. இப்படியே தான் மச்சான் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் சொல்றது புருஷன் பொண்டாட்டி விஷயத்துக்குள்ள தலையிடக்கூடாதுங்கிறது. இது முழுக்க முழுக்க அவங்களோட பர்சனல், அபிஷியல் கிடையாது. இந்த எஸ்ஐ போஸ்ட் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது என் தம்பியை பொறுத்த அளவுக்கு, என்ன பொறுத்த அளவுக்கும். ஆக்சுவலா இப்ப வெண்ணிலா 1 இயர் லீவ்ல இருக்காங்க. ஆக்சுவலா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தானே அந்த 1 இயர் லீவ். ஆனா இப்பவே கிடைச்சிருக்குன்னா அது எப்படி? நீ ஏதாவது பண்ணிருப்பா, இல்ல உன் தம்பி ஏதாவது பண்ணிருப்பான். சோ பண்ண முடியுது இல்ல அவனால. பிரபு, என் தம்பி தப்பே பண்ணலன்னு நான் சொல்ல வரல. அவன் பண்ணது தப்பு தான் பண்ணியிருக்கான். ஆனா அந்த தப்பு வெண்ணிலாவை பாதிக்காத வகையில அவன் பொத்தி பொத்தி வச்சிருக்கான் வெண்ணிலாவை.
ஆனா ஒரு மனுஷியா ஒரு பொண்ணா வெண்ணிலாவுக்கு இந்த விஷயத்துக்கு கோபம் வர்றதும் இயற்கை தான். அந்த கோபம் தான் வெண்ணிலாவுக்கும் வந்திருக்கு. அதுவும் இல்லாம பிரெக்னன்சி மூடு வேற. சோ அதுக்கு வெண்ணிலா என்ன செஞ்சாலும் அதை ஏத்துக்கிற மென்டாலிட்டியில தான் அவனும் இருக்கான். அதனால இதுல நான் போய் தலையிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்போ 2 பேரும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்களா, எம்கே இப்படி இருக்கான் நீங்க என்னன்னு கேளுங்கன்னு வெண்ணிலாவோ, இல்ல என் பொண்டாட்டி இப்படி இருக்காங்க நீ என்னன்னு கேளு ப்ரோன்னு என் தம்பியோ என்கிட்ட சொல்லல. ஆரம்பத்துல வெண்ணிலா என்கிட்ட சொன்னாங்க, மாமா உங்க தம்பி இப்படி பண்ணியிருக்காரு என்னன்னு கேளுங்கன்னு. நானும் என் தம்பி கிட்ட கேட்டேன். அவன் விஷயம் இதுதான் சொன்னதுக்கு அப்புறம் நான் அதுல இருந்து பின்வாங்கிட்டேன். இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு, வெண்ணிலாவை விசியா ஹாஸ்பிட்டல்ல அப்பாயிண்ட் பண்ணதும் அவங்க அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி எம்கே பண்ண தப்ப சொல்லி அவனை 6 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி அதிகபட்ச சஸ்பென்ஷன் பீரியட்ங்கிறதே 3 மாசம் தான். ஆனா வெண்ணிலா 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்க. ஏன்னா தம்பி ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டரா இருக்கிறதுனால. அம்மா கூட யோசிச்சாங்க, என்கிட்ட கேட்டாங்க என்ன பண்ணலான்னு. வைஸ் சேர்மன் போஸ்ட்னு ஒன்னு கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட கருத்தையும் கேட்டு அதுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கிட வேண்டியது நம்மளோட கடமை. அவங்க என்ன சொல்றாங்களோ அது எது சரின்னு பார்த்து நீங்க செய்யுங்கமான்னு நான் சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். ஆனா என்னதான் இருந்தாலும் எம்கே எங்க அம்மாவுக்கு புள்ள தானே. அப்போ அவனை சஸ்பெண்ட் பண்றதுன்னா அவங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால அவனையும் கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி வெண்ணிலா சொல்றாங்க என்ன செய்யலாம்னு. அதுக்கு நான் என்ன சொன்னனோ அதையே தான் என் தம்பியும் சொன்னான். இதை நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்ன சொன்னான் தெரியுமா, என்னோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பை ஏத்துக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அப்படி அவங்க ஏத்துக்கும் போது ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு கட்டுப்பட வேண்டியது என்னோட பொறுப்பு. அவங்க என்ன செஞ்சாலும் ஓகே தான் எனக்குன்னு சொல்லிட்டான். வெண்ணிலா எடுத்த முடிவு அம்மா மூலமா அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சு அவன் அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கானே தவிர அவன் சொல்லி வெண்ணிலா அதை செய்யல. இதே மாதிரி அடுத்தடுத்து வெண்ணிலா தன்னோட கோபத்தை என் தம்பி மேல காட்டும் போது எல்லாம் என் தம்பி அதை எப்படி டேக்கிள் பண்ணணுமோ பண்ணியிருக்கான். அதை பத்தி இப்போதான் ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொன்னேன். வெண்ணிலா என்னதான் என் தம்பி மேல கோபத்தை காட்டினாலும் அவன் தோத்துறக்கூடாதுங்கிறது தான் வெண்ணிலாவோட எண்ணம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் என் தம்பியும் நடந்துகிட்டு இருக்கான். அதே மாதிரி வெண்ணிலா என்னதான் செஞ்சாலும் வெண்ணிலாவும் தோத்துறக்கூடாதுங்கிறது தான் என் தம்பியோட எண்ணம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் வெண்ணிலாவும் நடந்துகிட்டு இருக்காங்க, என் தம்பியும் நடந்துகிட்டு இருக்கான். இதுல 3வது மனுஷங்க நம்ம போய் ஏதாவது கேட்டு ஏதாவது குளறுபடி ஆனதுன்னு வச்சுக்கோ, நாளைக்கு 2 பேரும் நம்மளை கை காட்டுவாங்க. அப்போ நம்ம கிட்ட சொல்றதுக்கு எந்த பதிலுமே இருக்காது. என் தம்பி பண்ண தப்புக்கெல்லாம் அவனுக்கு தண்டனையே கிடைக்கலன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. அப்படி இல்ல, அவன் தினம் தினம் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனா அதை சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அதுதான் உனக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம். நீ எதுக்கெடுத்தாலும் புலம்புற, கத்துற, கோவப்படுற. அவன் தான் பொண்டாட்டி தானே அப்படின்னு கேஷுவலா அதை டேக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் உங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். என் தம்பி பண்ண எந்த தப்பையுமே நான் கண்டுக்க மாட்டேங்கிறேன், கண்டிக்க மாட்டேங்கிறேன்னு நீ நினைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. அவன் ஒன்னும் சின்ன பையன் இல்ல. நீ அப்ப சொன்னையே அதே மாதிரி அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா எல்லார் கூடயும் தான் அவன் வாழ்ந்திருக்கான். அவனுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும். ஒரு விஷயத்துல தப்பு பண்ணா அதை எப்படி சரி பண்றதுங்கிற வழியை கண்டுபிடிச்சிட்டு தான் அவன் தப்பே பண்ணுவான். இத நான் பெருமையா சொல்லல, அவனோட கேரக்டரே அப்படித்தான். இந்த ஒண்ணு சொல்லுவாங்க பாத்திருக்கியா, தப்பு இல்லாம பண்ணா அது கூட சரியாயிடும்னு. அந்த கேரக்டர் தான் அவன். இப்படி எல்லாம் நான் பேசுறதுனால என் தம்பிக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு உனக்கு தோணும். ஆனா அதுவும் கிடையாது. அவனோட லைஃப அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுல நான் தலையிடாம இருக்கேன், அவ்வளவுதான். என்னதான் நம்ம அட்வைஸ் பண்ணாலும் எடுத்து சொன்னாலும் சில பேரோட பிறவி குணத்தை மாத்தவே முடியாது. இப்போ உன் தங்கச்சி எடுத்துக்கோ, அவங்க கிட்ட பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். ஆனா அதையெல்லாம் நான் பெருசுப்படுத்தாம அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்கிட்டயும் பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். அதை அவங்க பெருசுப்படுத்தாம அப்படியே ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் லைஃப், இப்படித்தான் லைஃப், இதுதான் வாழணும். நம்ம ஒன்னொன்னையும் நம்ம சரி பண்ணணும், அதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம ஒரு நாள் கூட நிம்மதியா வாழவே முடியாது. அப்படியெல்லாம் நான் தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா முதல்ல உனக்கு தான் தண்டனை கொடுத்துருக்கணும். உன்னையவே நான் விட்டு வச்சிருக்கேன், சுதந்திரமா நடமாட விட்டு வச்சிருக்கேன்னா அப்போ என் தம்பியை நான் என்ன செய்யணும் சொல்லு பாப்போம். நான் என்னடா செஞ்சேன்? இப்ப எதுக்குடா என்ன இழுக்கிற? நீ என்னடா மச்சான் தப்பு பண்ணல? இப்போ உன் தம்பி ஒரு தப்பு பண்றான், அதை நீ கண்டிக்க மாட்டேங்கிறேன்னு என் பக்கம் கையை திருப்பினையே. என் தம்பி ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அதை எப்படி சரி பண்ணணும்னு தெரிஞ்சுதான் அந்த தப்பு பண்ணியிருக்கான். அதை தான் இப்ப நான் சொன்னேன். ஆனா நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க, அதை உன்னால சரி பண்ண முடியுமா? முடிஞ்சதா சொல்லு பாப்போம். இங்க எல்லாரும் பண்ண தப்புக்கும் தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனா நீ பண்ண தப்புக்கு மட்டும்தான் இது வரைக்கும் உனக்கு தண்டனையே கிடைக்கல. உனக்கு தண்டனை கிடைக்க விடாம உன்னை பொத்தி பொத்தி வச்சிருக்கேன் நான். நீ சொல்லலாம் என் சொத்துல பாதியை நான் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன்லடான்னு. நீ கொடுக்கலைனாலும் உன்னோட முழு சொத்தையும் உன்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அதை கூட நான் பண்ணல. உன் சொத்துல இருந்து பாதியை மட்டும் வாங்கி அதையும் உன் பேர்லயும் உன் தங்கச்சி பேர்லயும் தான் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு உங்க அப்பா பண்ண பாவத்துல இருந்து உன்னோட ஜெனரேஷனை நான் காப்பாத்தி விட்டுருக்கேன். உன் தங்கச்சி கிட்ட ஒரு பேப்பர்ல நான் சைன் வாங்கினே, அது எதுக்கு தெரியுமா? நான் நினைச்சிருந்தா அன்னைக்கே உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி உன்னை உள்ள தள்ளி இருக்க முடியும், ஆயுசுக்கும் வெளியே வர முடியாம. ஏன் பண்ணல சொல்லு? உன் மச்சாங்கிறதுனாலயா? உன் பொண்டாட்டியோட அண்ணங்கிறதுனாலயா? குடும்ப விஷயமா இருந்தா, பர்சனல் விஷயமா இருந்தா என் தம்பியை நான் எப்படி விட்டு வச்சிருக்கணும் கண்டுக்காம, அதே மாதிரி உன்னையும் விட்டு வச்சிருந்திருப்பேன். ஆனா அது காரணம் இல்ல. நீ பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய சோசியல் அஃபென்ஸ். உங்க அப்பாவும் உன் அண்ணனும் பண்ண தப்பு வேணா உனக்கு தெரியாம இருந்திருக்கலாம், அதுக்கு நீ 1000 காரணம் சொல்லலாம். ஆனா நீ பண்ண தப்பு அது இல்லன்னு ஆயிடாதுல்ல. எங்க சொல்லு, அந்த தப்புக்கு இது வரைக்கும் நீ என்ன தண்டனை அனுபவிச்சிருக்க சொல்லு பாப்போம். அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை சொகுசாதான் நான் வச்சிருக்கேன். அதான் ஏன் நீயே சொல்லு.
தப்பு பண்ண ஒருத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுங்கிறது அவங்க இனிமேல் அந்த தப்பை பண்ணாம இருக்கிறதுக்கும் திருந்தி வாழ்றதுக்கும் தான். நீ பண்ண தப்ப நீ ரியலைஸ் பண்ணிருக்க, ஆனா ஓரளவுக்கு தான் ரியலைஸ் பண்ணிருக்க. இன்னமுமே நீ நான் தெரியாம தானே தப்பு பண்ணிட்டேன், என் தங்கச்சின்னு தெரியாம தானே கடத்தினேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு சுத்திட்டு திரியுற. நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ பண்ண தப்ப உன்னால சரி பண்ண முடியுமா? அன்னைக்கு மட்டும் மலருக்கு ஏதாவது ஆகியிருந்தா உன்னால அதை திரும்ப சரி பண்ண முடியுமா? சொல்லு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. இப்போ உன்னையும் என் தம்பியையும் நீ கம்பேர் பண்ணு, ரெண்டு பேர் பண்ண தப்பையும் கம்பேர் பண்ணு. யாரு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லு, நீயா என் தம்பியா? ஆக்சுவலா ஒரு தப்ப பண்ணிட்டு அண்ணன்காரன் நான் இருக்கிறதுனால என் தம்பி தப்பிக்கல, மாப்பிள்ளை நான் இருக்கிறதுனால நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு இருக்கிற இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என் தம்பி இல்ல, நீதான். அவனுக்கும் சொத்து இருக்கு, உனக்கும் சொத்து இருக்கு. அந்த சொத்தை வச்சு அவன் என்ன பண்ணியிருக்கான், அதே சொத்தை வச்சு நீ என்ன பண்ணியிருக்க? என்ன பண்ணியிருக்கோம்? ரெண்டு பேருமே அந்த பணத்தை வச்சு தப்பு தான் பண்ணியிருக்கீங்க. ஆனா அவன் பண்ண தப்புக்கு வெண்ணிலா அவனுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, தானும் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ பண்ண தப்புக்கு உனக்கு யார் தண்டனை கொடுத்துருக்கா சொல்லு பாப்போம். திரும்ப என்கிட்ட வந்து ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லாத, அது நானா உனக்கு செஞ்சு கொடுத்த பெனிஃபிட். மொத்த சொத்தையும் உன்கிட்ட இருந்து வாங்கி உன்னை ஒண்ணும் இல்லாம ஜெயில தள்ளி இருக்க என்னால முடியும்னு சொல்லிட்டேன். இப்ப சொல்லு, இப்ப எதுக்கு நீ இவ்வளவையும் சொல்லி என்ன திட்டிட்டு இருக்க? நீ தானடா மச்சான் கேட்ட, என் தம்பி பண்ண தப்ப நான் கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு. என் தம்பி பண்ண தப்ப எப்படி கண்டுக்காம இருந்தனோ அதே மாதிரி வெண்ணிலா அவனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டையும் கண்டுக்காம தானே இருக்கேன். ஆனா என் தம்பிக்கு அண்ணனா நான் கொடுத்த ஒரே ஒரு அட்வைஸ், வெண்ணிலா என்ன பண்ணாலும் பொறுமையா அக்செப்ட் பண்ணிக்கோன்னு தான். ஆனா அவனும் அதுக்கு முன்னாடியே அதே மென்டாலிட்டியில தான் இருக்கான். என்னோட அதே மென்டாலிட்டி தான் எங்க அம்மாவுக்கும் எங்க அக்காவுக்கும். ஏன்னா இந்த விஷயம் இன்னும் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். ஆனா மச்சான், நீ பண்ண விஷயம் என்னைக்குமே சரியா போகாதுடா. இங்க பாரு, நான் நீ வேற என் தம்பி வேறன்னுலாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அவன் எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதத்துல இருந்தே அது உனக்கு புரிஞ்சிருக்கும். நீ பண்ண தப்ப எல்லாரும் சொல்லி சொல்லி காட்டுறாங்கன்னு நினைச்சு நீ வருத்தப்படாத. ஏன்னா நீ பண்ண தப்பு ரொம்ப பெருசு, அது சரியா போறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நீ உன்னை மாத்திக்கணும். அதுக்கு உன் கையை பிடிச்சு உனக்கு எட்டு வச்சு நடக்க சொல்லி கொடுத்த அந்த முதல் அடிதான் ஆரம்பிச்சு வச்ச அந்த ட்ரஸ்ட். இப்போ உன்கிட்ட இருக்கிற சொத்தை பூரா நான் பறிமுதல் பண்ணி நீ பண்ண தப்புக்கு உன்னை நான் ஜெயில போட்டிருந்தேன்னு வை, உன்னோட சகாப்தம் அத்தோட முடிஞ்சிருக்கும். ஆனா அதே சொத்தை உன்கிட்ட இருந்து வாங்கி இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சதுனால உங்க அப்பா மாதிரி நிறைய பேர் பண்ண தப்பால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இன்னைக்கு மறுவாழ்வு கிடைச்சிருக்கு. இப்ப சொல்லு, ஒருத்தவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கறதுனால ஒரு கெட்ட விஷயம் நடக்குது, அதே அவங்க பண்ண தப்ப மன்னிச்சு விடுறதுனால ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நான் எதை செய்யணும்? அது சொல்லு, உன் விஷயத்துல என்ன செஞ்சிருக்கேன்? ரெண்டாவது பண்ண விஷயம்தான், அதையே தான் என் தம்பிக்கும் பண்ணியிருக்கேன். நான் அவனை மன்னிச்சு விட்டதுனால வெண்ணிலா அவங்களோட கோவத்தை தம்பி மேல காட்டுறாங்க. இதுவே நான் அவனை ஏதாவது தண்டிச்சிருந்தேன்னா வெண்ணிலாவோட கோவம் முழுக்க முழுக்க என் பக்கம் திரும்பி இருக்கும். எப்படின்னு கேக்குறியா? அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்றேன், அது எப்படி அவங்க என் மேல கோவப்படுவாங்கன்னு கேக்குறியா? அதுதான் ஒரு பொண்ணோட மென்டாலிட்டி. தான் புருஷனை அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஆனா அதுவே கூட பிறந்த அண்ணனாவே இருந்தாலும் பெத்த அப்பாவாவே இருந்தாலும் வேற யாரும் எதுவும் சொல்ல விட மாட்டாங்க. அதனாலதான் என் தம்பி விஷயத்துல நான் விலகி நின்று வெண்ணிலாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டேன். இத மேலோட்டமா பார்த்தா என்னடா இது அப்படின்னு தான் இருக்கும், ஆனா சைக்காலஜிக்கல் தியரி படி பாரு, எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? இவ்வளவே நான் உங்ககிட்ட பேசுனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? கோமம் உன்னை ரிஜெக்ட் பண்ணதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றதுக்கு தான். நீ அழகா இருக்க, படிச்சிருக்க, நல்லா சம்பாதிக்கிற, ஆனா இது மட்டுமே ஒரு ஆம்பளைக்கு பத்தாது. இப்படி எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு நீ கேட்கலாம். ஆனா நீ என் மச்சான்டா, எனக்கு என் தம்பி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் முக்கியம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கொஞ்சம் டீப்பா வேற ஒரு கோணத்துல அதை யோசிச்சு பாரு. ஒவ்வொரு தடவை என்னையவே இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண வைக்காத, சரியா? போ. சொன்னது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோ. அண்ணா குட்டி அந்த ரிங் டோன்ரா ஏதாவது சொல்றானான்னு பாரு. தங்க பிள்ளை, எனக்கு டீ தருவீங்களாடா? ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்குங்க, தர்றேன். தேங்க்ஸ்டா பிள்ளை. அப்புறம் நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? தெரியலையே. சரி, டீ கிடைக்கும் தானே? அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும். சரி, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரட்டா? போட்டு எடுத்து வைக்கிறீங்களா? ம். தேங்க்ஸ்டா பிள்ளை.